Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துர்க்கேன். மாங்காயை நல்லா கழுவிட்டு அதோட தோலை ஃபுல்லா சீவிடாம அங்கங்க லைட்டா இருக்கிறது மாதிரி சீவி பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாங்காய் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். என்னோட மாங்காய் கொஞ்சம் செங்காயாக இருந்தால் கூட அது நல்ல புளிப்பாக இருந்தது, அதனால் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களோட மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சா மட்டும் போதும், பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது மாங்காய் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். வேகிறதுக்கு முன்னாடியே வெள்ளை தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாங்காய் சரியாக வேகாமல் போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு எல்லாமே இந்த மாங்காயில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா தான் ஆறினதுக்கப்புறம் கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 வரமிளகாவை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை நம்ம பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, சப்பாத்தியோடு இது தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.